பழைய ஏற்பாட்டில் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டால், அவர்களுக்கு ஆண்டவர் பிரமாணங்களை கொடுத்திருந்தார், கற்பனைகளை கொடுத்திருந்தார். அந்த கற்பனைகளை ஒருவன் மீறிவிட்டான் என்பது எல்லாருக்கும் தெரிந்துவிடும். ஏனென்றால் எல்லா விஷயங்களுமே வெளிரங்கமாக இருந்தபடினாலே. ஒருவன் தாய் தகப்பனை கனம் பண்ணாமல் அவர்களை அடித்தான் என்று சொன்னால் அது வெளியிலே தெரிந்துவிடும். கொலை செய்தால் வெளியிலே தெரிந்துவிடும். களவு செய்தால் வெளியிலே தெரிந்துவிடும். பொய் சாட்சி சொன்னால் வெளியிலே தெரிந்துவிடும். இப்படி ஒருவன் தேவனுடைய கற்பனைகளை மீறினான் என்பது எல்லாருக்கும் ஏதோ ஒரு விதத்திலே தெரிந்துவிடும். ஆனால் ஒரே ஒரு கற்பனை தான் பழைய ஏற்பாட்டிலே இருதயம் சம்மந்தப்பட்டதாக இருந்தது. அது மட்டும் யாருக்கும் தெரியாது. அது அவன் மீறினானா மீறவில்லையா என்பது யாருக்கும் தெரியாது. அதுதான் இச்சியாதிருப்பாயாக அப்படிங்கிற அந்த கட்டளை. அந்த கட்டளை யார் செய்தார்கள், யார் செய்கிறார்கள், யார் செய்யவில்லை என்பது யாருக்குமே தெரியாது. ஆகவே ஜனங்கள் வெளி வேஷத்திலே எல்லாரும் ஒரு நன்றாக பக்தியாக இருந்தார்கள். அதிலேயும் சிலர் தவறி போனார்கள். அந்தரங்கத்திலே சரியில்லாமல் இருந்தது ஒரு நாளில் வெளிரங்கமாக மாறினது. உதாரணமாக தாவீது வெளிரங்கமாக எல்லா விஷயத்திலையும் சரியாக இருந்து கொண்டே இருந்தார். ஆனால் அந்தரங்கத்தில் இருந்த பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தன்னை குறித்து சர்வ ஜாக்கிரதையாக இல்லாதபடிக்கு ஆரம்பத்திலிருந்தே அவர் தான் நினைத்தது போல இருந்தார். ஆகவே அந்த காரியமானது ஒரு நாளில் வெளியிலே வந்துவிட்டது. அப்போ இப்படி தான் அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் இருந்தது. அதாவது அவர்கள் இருதயத்திலே உண்மை இல்லாமல் இருக்கிறது எப்படி தெரிய வரும்னா, எப்பாவது ஒரு நாள் தெரிய வரும். இப்படி தான் அவர்கள் பிடிபட்டார்கள். ஆனால் புதிய உடன்படிக்கையோ அப்படி இல்லை. புதிய உடன்படிக்கையிலேயோ ஆண்டவர் அப்படி இல்லை. அதற்கு பதிலாக ஆண்டவர் எல்லாமே இருதய சம்மந்தப்பட்டதாக இருக்கிறபடினாலே இதில் ஒருவர் எப்படி இருக்கிறார் இல்லை அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. இன்னும் சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டிலே சில தண்டனைகள் உடனுக்குடனே நடக்கும். உதாரணமாக ஒரு ஸ்திரீ தன் கணவனுக்கு துரோகம் செய்தால், துரோகம் செய்து நடந்து அது வெளியில் யாருக்கும் தெரியவில்லை என்று சொன்னால் அவளுக்கு ஒரு தண்டனை வரும். அவளுடைய வயிறு பெருசாகும், இடுப்பு சூம்ப ஆரம்பிக்கும், வயிறு பெருசாகும். அப்போ இது இப்படி நடக்கும் பொழுது, அல்லது அந்த மனைவியின் மேல் இல்லை, அந்த தண்டனை முதல்ல வராது. முதல்ல என்ன வரும்னு கேட்டால், ஒரு மனைவி சரியில்லை என்று சொன்னால் அந்த புருஷனுக்கு ஒரு வகையான எரிச்சலின் ஆவி அவன் மேல் வரும். அவன் நன்றாக அன்பாக பேசி கொண்டிருக்கிறவன் மேல் ஒரு எரிச்சலின் ஆவி அவன் தன் மனைவியை வெறுக்க ஆரம்பிப்பான். இப்போ அவனுக்கு அப்படி வெறுக்க ஆரம்பிக்கும் பொழுது தான் அவனோடு அவளை நேசிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது தான் அவன் ஆசாரியர் இடத்துல தன்னுடைய மனைவியை கூட்டிக் கொண்டு போய், இல்லை எனக்கு ஏதோ சந்தேகம் இருக்கிறது, என்னால் நிம்மதியாய் வாழ முடியல அப்படின்னு அவன் சொல்லும் பொழுது ஆசாரியர்கள் ஒரு தண்ணீரை கொடுப்பார்கள். ஒரு ஜலம், ஒரு ஜலத்தை, ஒரு தண்ணீரை கொடுப்பார்கள், குடிக்க கொடுப்பார்கள் அந்த ஸ்திரீயின் இடத்துல. அவள் குடிப்பாள். அவள் நல்ல பெண்ணாக இருந்தால் அவளுக்கு நன்றாக ஆரோக்கியம் உண்டாகி அவள் கற்பம் தரிக்கத்தக்கதாக நன்றாக ஆவாள். ஆனால் அவள் சரியில்லாதவளாக இருந்தால் அவளுக்கு தண்டனை உடனே வரும். என்ன தண்டனைன்னு கேட்டால், இடுப்பு சூம்பவும் வயிறு பெரிதாகவும் அப்படிங்கிற தண்டனை வரும். இப்போ இது போல் மனிதர்கள் அந்தரங்கத்திலே செய்கிற பாவங்களை தேவன் ஏதோ ஒரு விதத்திலே வெளிரங்கத்திலே கொண்டு இப்படி தான் அவர்கள் எல்லாரும் வாழ்ந்தார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலேயோ அப்படி இல்லை. புதிய ஏற்பாட்டிலேயோ தேவன் சில விஷயங்களுக்கு உடனுக்குடன் எந்த தண்டனையும் அனுமதிக்கிறதும் இல்லை. வெளிரங்கமாக எல்லாமே இருதயம் சம்மந்தப்பட்டதாக இருக்கிறபடினாலே வெளிரங்கமாக இருக்கிற காரியங்கள் அவ்வளவு சீக்கிரம் தெரிகிறதும் இல்லை. ஆகவே தான் அப்போ ஆண்டவர் எப்படி தான் செய்கிறார்னு கேட்டால், நம்முடைய இருதயத்தில் நம்மோடு கூட பேசுகிறார், நம்மோடு கூட உணர்த்துகிறார். இப்போ நாம் பிலிப்பியரில் இந்த 2 வசனங்களையும் பாருங்கள். 12:13 ஆதலால் எனக்கு பிரியமானவர்களே, நீங்கள் எப்பொழுதும் கீழ்ப்படுகிறபடியே நான் உங்களுக்கு சமயமாக இருக்கும்போது மாத்திரமல்ல, நான் தூரமாயிருக்கிற எப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். ஏனெனில் தேவனே
தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். இப்போ பவுல் ஒன்றை சொல்லி கொடுக்குறார். அது என்ன அப்படின்னு கேட்டால், பவுல் அந்த பிலிப்பியர் இடத்துல இருந்த வரைக்கும் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ரொம்ப பரபரப்பாக இருந்தது. இப்போ நமக்கு அது ஒரு பாக்கியம்தான். ஒரு வகையில் நம்மை சுற்றி சகோதரர்கள் இருப்பது நல்லது தான், சபை இருப்பது நல்லது. ஏனென்றால் குறைந்தபட்சம் நாம் முதல்ல குறைந்தபட்சம் சகோதர சகோதரிகளுக்கு பயந்தாவது ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ முடிகிறதே. அதற்காக நாம், அது உண்மைதான், அதில் ஒரு 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 பரிசுத்தம் இருக்கத்தான் செய்கிறது. ஏனென்றால் யாருமே பார்க்கவில்லை, யாருமே என்னோடு கூட எனக்கு அருகாமையில் இல்லை அப்படிங்கும் பொழுது அது அந்த பயமும் நடுக்கமும் இருப்பதில்லை. ஆனால் யாராவது ஒருவர் என்னை கவனிக்கிறார்கள், என்னை பார்க்கிறார்கள், என்னை விசாரிக்கிறார்கள், என்னை கேள்வி கேட்பாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் ஒரு பயமும் நடுக்கமும் இருக்கும். ஏன் இன்றைக்கி வேலைக்கு போகல அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் அவருக்கு பயந்துக்கிட்டு ஐயோ அவர் கேட்பாரே அப்படிங்கிறதாவது இருக்கும். அப்போது இப்படி தான் பவுல் இருந்த நாட்கள் எல்லாரும் பிலிப்பிய சபையார் உண்மையிலே ஒரு நல்ல நிலையில் இருந்தார்கள். ஆனால் பவுல் அவர்களுக்கு தூரமாக ஆகும் பொழுது தான் அவர் அந்த புத்திமதியை சொல்லுகிறார். நீங்கள் அதிக தூரமாக இருக்கிற இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படிங்கிறார். அதாவது மனிதர்கள் நமக்கு பக்கத்தில் இருக்கும் பொழுது, நாம் மதிக்கிற ஒரு மூத்த சகோதரர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய நடக்கைகள், நம்முடைய காரியங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கிறது. ஆனால் இப்போ உதாரணமாக ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போகிறோம் என்று வைத்துக்கொள்வோம். கான்ஃபரன்ஸில் இருக்கிற 3 நாட்களும் நம்முடைய காரியங்களை பார்த்தால் அவ்வளவு நன்றாக இருக்கும். ஆனால் கான்ஃபரன்ஸுக்கு போயிட்டு எல்லாரும் அவரவர் வீட்டுக்கு போய்விடுவார்கள். நான் தனியாக அல்லது நான் என்னுடைய வீட்டுக்கு போய்விடுவேன். அதற்கப்புறம் அந்த கான்ஃபரன்ஸில் இருந்தது போல் ஏன் இருக்க மாட்டேன் என்கிறது அப்படின்னா, கான்ஃபரன்ஸில் என்னை சுற்றி நிறைய மனிதர்கள் இருந்தார்கள். ஆகவே என்னுடைய ஒவ்வொரு நடக்கையும் சிறப்பாகவே இருந்தது. அதனால் இப்போ கான்ஃபரன்ஸை விட்டு நான் வந்த பிறகு நான் சாதாரணமானவனாக இருக்கிறேனே, என்ன காரணம்னு கேட்டால் வேறொன்றும் இல்லை. காரணம் என்னை சுற்றி இப்பொழுது மனிதர்கள் இல்லை அப்படிங்கிறதான். இந்த மாதிரி நமக்கு ஆகிவிட முடியுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் அப்படி ஆகிவிட முடியும். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், இந்த மாதிரி, அதாவது அல்லது இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால் ஒரு உடனுக்குடன் ஒரு தண்டனை கிடைக்கிறது என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டை போல அதற்கு பயந்து ஒன்றை செய்யாமல் இருக்கிறது. உதாரணமாக ஆதி சபையில் நீங்கள் பாருங்கள், ஒரே ஒரு பொய் சொன்னார்கள். அவர்கள் பணத்தை எல்லாம் திருடவே இல்லை. அது அவர்களுடைய சொந்த பணம், சொந்த சொத்தை விற்று, அதுவும் அதில் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டால், அவர்கள் ஒன்றும் சபை பணத்தை திருடவில்லை, சபைக்கு கொடுத்தார்கள், சபைக்கு கொடுக்கவும் செய்தார்கள். சொந்த சொத்தை விற்றார்கள், அந்த சொத்திலே பாதியை சபைக்கு கொடுக்கவும் செய்தார்கள். இது பாருங்கள் எவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த நல்ல விஷயத்திற்கு மத்தியிலே தான் ஒரே ஒரு பொய் சொன்னார்கள். இப்போ பணமும் அவர்களுடைய சொத்து அவர்களுடையது, பணம் அவர்களுடையது, சபைக்கு பாதியை வேறு கொடுக்க வேறு செய்தார்கள். இப்படியெல்லாம் செய்த பிறகும் கூட அவர்கள் அப்படி ஆனார்கள். அதற்கு உடனே தண்டனை வந்தது. இப்போ அந்த மாதிரி நமக்கு இப்பொழுது நடப்பதில்லை. ஆண்டவர் அந்த மாதிரி ஆதி சபையிலே நடந்தது போல இப்போ நடப்பிப்பதில்லை. ஆகவே தான் இப்போ என்னென்னா, இதையெல்லாம் மொத்த கருத்தில் நாம் பார்க்கும் பொழுது, இப்போ தேவன் இப்பொழுது கிரியை செய்கிறது இல்லையா, தேவன் இப்படி எல்லாம் பண்ணுகிறது இல்லையான்னு கேட்டால், தேவன் பண்ணுகிறார். அல்லது தேவன் எப்படி நடத்துகிறார்னு கேட்டால், அதாவது நமக்கு நாமே நீதிபதிகளாக, நம்மை நாமே, இப்போ ஒரு அருமையான வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மை நாமே நியாயந்தீர்த்து கொண்டால் அப்படின்னா, நம்மை பிடிப்பதற்கு போலீஸ் தேவையில்லை. ஒரு தவறு செய்கிறோம், இப்போ தவறை யாராவது பார்த்துட்டாங்களான்னு சொல்லிட்டு பார்க்கலன்னு சொன்னால் அதை பற்றி நம்ம எதுவுமே பேசிக்கிறதில்ல. ஆனால் ஒரு தவறு செய்து அந்த தவறை ஒருவர் பார்த்து அவர் என்னை கண்டிப்பார் என்று சொன்னால்,
அது எப்படி இருக்குமோ அதை போலவே நான் என்னை நானே கண்டிக்க வேண்டும், எனக்கு நானே புத்தி சொல்ல வேண்டும். இப்போ உதாரணமாக, மற்றவர்களுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிற நீ விபச்சாரம் செய்யலாமா அப்படின்னு ரோமரில் கேள்வி கேட்பார்கள். இப்போ அதிலேருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, இப்போ நம்மை கேட்பதற்கு ஆட்கள் கிடையாது. எல்லா நேரமும் ஆட்கள் இருக்க மாட்டார்கள். எல்லா நேரமும் நமக்கு ஆட்கள் இல்லை. எல்லா நேரமும் நமக்கு ஒரு கூட அது சில ஒரு கணவன், நல்ல கணவன் மனைவி யார் என்று சொன்னால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உதவி செய்கிறவர்கள் தான். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பொதுவாக திருமணத்தை குறித்து அநேகருடைய கருத்தே தவறாக இருக்கிறது. திருமணம் என்றால் என்னன்னு கேட்டால், அல்லது ஒரு நல்ல திருமணத்தின் அடையாளம் என்னன்னு கேட்டால், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தவறும் பொழுது அதை சுட்டி காண்பித்து அதை உணர்த்தி கணவனுக்கோ மனைவிக்கோ இது சரியில்லை, நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்கிறது, உணர்த்துகிறது. இது போல் இருப்பது தான் நல்ல ஒரு கணவன் மனைவி. சும்மா நாங்கள் குழந்தையை பெற்றுக்கொள்கிறோம், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுகிறோம் அப்படின்னு கேட்டால் இதை நம்மை விட 100 மடங்கு இந்த உலகத்திலே ஜனங்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போ நாம் கணவன் மனைவியை நேசித்தது எதற்காகன்னு கேட்டால் இதற்காக அல்ல. மாறாக ஒரு கணவன் ஒழுங்காக ஜெபம் பண்ணுகிறது இல்லைன்னு கேட்டால், ஏன் நீங்கள் முதல் மாதிரி ஜெபிக்கிறது இல்லையே, ஏன் முதல் மாதிரி வேதம் வாசிக்கிறது இல்லையே அப்படின்னு நாம் கேட்க வேண்டும். இது ஒரு நல்ல ஒரு கணவன் மனைவியினுடைய அடையாளம். ஆனால் இந்த பற்றி எந்த விஷயத்திலும் தலையிடுறதே இல்லை. ஆனால் நாங்கள் சம்பாதிக்கிறோம், சாப்பிடுகிறோம், வீட்டை கட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆகவே அப்போ நாம் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்கிறது நல்லது. ஆனால் இப்போ இது எல்லாவற்றையும் தாண்டி என்ன அப்படின்னு கேட்டால், நம்மை நாமே நியாயந்திருக்க வேண்டும். அதை எப்படி நியாயந்திருப்பது? மற்றொருவர் என்னை கையங்குலமாய் பிடித்து என்னை கேள்வி கேட்டால் என்னை எப்படி கேட்பாங்களோ அப்படி என்னை நான் ஏனென்றால் நம்மை நாமே நியாயந்திருக்கிறது அப்படிங்கிற விஷயத்திலே கூட நாம் தவறு செய்கிறோம். நமக்கு நாமே ஆறுதல் படுத்தி கொள்கிறோம், நமக்கு நாமே நம்மை நியாயப்படுத்துகிறோம், நமக்கு நாமே பரிதாபம் கொள்கிறோம். இல்லை, அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறபடினால்தான் இந்த வசனத்தில் அவர் அப்படி சொல்கிறார், இப்பொழுதும் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்மை கேள்வி கேட்பதற்கும் ஆள் இல்லை, தேவனும் பெரிய தண்டனைகளை நம்முடைய வாழ்க்கை அனுமதிப்பதும் இல்லை. ஆகவே அப்போ என்ன சொல்லி விடுகிறார் அப்படின்னு கேட்டால், உன்னை நீயே நியாயந்தீர்த்துக்கொள், நீயே உன்னை வேத வசனத்தை வைத்து உன்னை தீர்த்துக்கொள் அப்படின்னு சொல்லும் பொழுது, நான் சரியாய்த்தான் தீர்க்கிறேனா, சரியாய்த்தான் என்னை நான் நியாயந்திருக்கிறேனா, இல்லை மற்றவர்கள் கையங்களமாக என்னை பிடிச்சா என்னை கேள்வி கேட்குற மாதிரி நான் என்னை கேட்பேனா? சோம்பேறித்தனமாக இருக்காத அப்படின்னு ஒருத்தர் கேட்டால் எனக்கு எப்படி படுமோ அதுபோல் என்னை நான் கேட்டுக்கிறேனா? ஆண்டவரே, நான் ஒரு சோம்பேறியாக இருக்கிறேன் அப்படின்னு நான் என்னை நானே பேசுகிறேனா? அல்லது என் பார்வையில் நான் ஒரு விபச்சாரக்காரனாக இருக்கிறேன் அப்படின்னு நான் சொல்லுகிறேனா? அப்படின்னா இப்படி நம்மை நாமே வேறொருவர் என்னை கையங்களமாய் பிடித்தால், அந்த தாவீது ராஜாவை உண்மையான தீர்க்கதரிசி ஒருவன் இருந்தான், நாத்தான். அந்த நாத்தான் தீர்க்கதரிசி மற்றவர்களைப் போல் அல்ல, அவன் ஒரு தேவனுடைய சார்பில் நின்ற மனிதன். தாவீது சாதாரண மனிதன் கிடையாது, அவன் பெரிய ராஜா. அப்படிப்பட்ட ராஜாவையே அவன் கேட்டான், நீயே அந்த மனுஷன் அப்படிங்கிறான். நீதான் ஒரு ஆட்டுக்குட்டியை, ஒரு ஏழையினுடைய ஆட்டுக்குட்டியை கொலை செய்தவன் நீதான் அப்படிங்கிறான். அந்த மாதிரி இப்போ நாத்தான் தீர்க்கதரிசி எங்கே? இப்போ எல்லாரும் நமக்கு நாத்தான் தீர்க்கதரிசி வரணுமா? எங்கே வருவார்கள்? அப்படிலாம் வரமாட்டாங்க. இப்போ நமக்கு தேவை நாத்தான் தீர்க்கதரிசி போல நம்மை நாமே நாம் கேட்க வேண்டும், நம்மை நாமே பேசிக்கொள்ள வேண்டும், நமக்கு நாமே போதிக்க வேண்டும், நமக்கு நாமே கடுமையாக கண்டிப்பாக போதிக்க நம்ம பழகலை அப்படின்னு சொன்னால் நாம் எப்படி மற்றவர்களுக்கு கண்டிப்பாக பேச முடியும்? அதெல்லாம் வெறும் மாய்மாலமாய் போய்விடும். நாம் ஒரு தவறு செய்யும் பொழுது நம்மை தடவி கொடுத்து கொண்டிருக்கிறோம், ஆனால் மற்றவர்கள் ஒரு தவறை செய்யும் பொழுது அதை ரொம்ப கடுமையாக திட்டுகிறோம் அப்படின்னு சொன்னால், இல்லை என்னை யாரும் திட்டக்கூடாது, ஆனால் நான் மற்றவங்களை திட்டுவேன்னு சொன்னால் அது சரியில்லை. அப்போது எனவே பவுல் என்ன சொல்லிக் கொடுக்குறார் பிலிப்பி சபைக்காரனா, நான் இருந்த வரைக்கும் நீங்கள் நடந்து கொண்ட முறையோ அல்லது ஒரு மற்ற சகோதரர்கள்
உங்களோடு இருக்கும்போது நடக்கிற முறையோ இதையெல்லாம் தாண்டி அது மாத்திரம் அப்பொழுது மாத்திரமல்ல, இப்பொழுதும் எப்பொழுதும் கேட்டால் யாரும் எனக்கு பக்கத்தில் இல்லாத போதும் நான் அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும், பாருங்கள் அந்த வரியை யோசித்து பாருங்கள். ஒரு கையங்களமாய் பிடித்து விட்டால் எவ்வளோ பயப்படுவேன். நான் ஒன்று திருடி இருக்கிறேன், என்னை பிடிச்சிட்டாங்க, அப்போது எனக்கு எவ்வளோ பயம் இருக்கும். அல்லது நான் ஒரு தப்பு செஞ்சிட்டேன், ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் வந்து அதை விசாரிக்க வர்றாருன்னு வச்சுங்களேன், எனக்கு எப்படி இருக்கும். ஆனால் இப்போ என்னென்னா, இப்போ இது வெளிரங்கமாக இது நடக்கலை, இப்போ எல்லாமே அந்தரங்கத்தில் நடக்குது. இப்போ நான் என்ன செய்வது? இப்போ நான் வந்து இப்படியெல்லாம் இப்படி அந்த ஒரு வெளிரங்கமாய் நடந்தது போல் என்னை நான் பார்க்கிறேனா? அப்படி பார்க்கணும் தான் சொல்கிறார். பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்களுக்கு ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள்னு சொல்கிறார். இப்போ அடுத்ததாகத்தான் அந்த முக்கியமான விஷயத்தை சொல்கிறார். இங்கே போலீஸ்காரரை போல யாரும் இல்லை, போலீஸ்காரரை போல யாரும் இல்லை, அல்லது பழைய ஏற்பாட்டு நாத்தான் தீர்க்கதரிசியை போல யாரும் இல்லை. இங்கே இருக்கிறது என்னன்னு கேட்டால், அடுத்த வசனத்தை பாருங்கள். தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார். அப்போ ஒரு மனிதன் வந்து அந்த மனிதனுக்குள்ளாக தேவன் ஒன்றை செய்தாரா செய்யலையாங்கிறது யாருக்கும் தெரியாது. இப்போ உதாரணமாக நான் ஒரு பாவம் செய்கிறேன், அந்த பாவத்திற்கு காரணம் மற்றவர்கள்தான் அப்படின்னு நான் சொல்லிவிட்டு போய்விடலாம், மற்றவர்களும் அதை அங்கீகரித்து கொள்ளலாம். ஆனால் தேவன் பார்ப்பார். தேவன் என்ன பார்க்கிறார்னா, நான் உனக்குள்ளாக அதை செய்யாதிருக்கக்கூடிய விருப்பத்தையும் அதை செய்யாதிருக்கக்கூடிய பலனையும் உனக்கு கொடுத்திருந்தேனே அப்படின்னு அவர் கேட்டால், அப்போ நாம் என்ன சொல்வது? அப்போ இந்த விஷயத்திற்கு தான் நாம் எல்லாருமே ஒரு நாளிலே தேவனுக்கு முன்பாக கணக்கொப்பு வைக்க வேண்டும். இந்த வசனத்துக்கு தான் கணக்கொப்பு வைக்க வேண்டும். ஆண்டவர் வந்து ஒரு நாளிலே கேட்பார். நான் எல்லாரையும் குற்றம் சாட்டலாம், எல்லாரையும் பேசிவிடலாம், என்னை நான் நியாயப்படுத்தி கொள்ளலாம், என்ன வேணாலும் செய்யலாம். ஆனால் இந்த வசனத்தை ஒரு நாளில் ஆண்டவர் கேட்பார். எல்லாம் சரிதான், உலகம் மோசம்தான், குடும்பம் சரியில்லை தான், கூட இருக்கிற சகோதரர்கள் சரியில்லை தான், ஆனால் உனக்குள்ளாக நான் ஒன்றை செய்தேனே, உனக்குள்ளாக ஒரு விருப்பத்தை நான் கொடுத்தேனே, அந்த விருப்பம் மட்டுமல்ல, அதை செய்வதற்கான பலனையும் உனக்கு கொடுத்திருந்தேனே. விரும்பியிருந்தா நீ வந்து கீழே இறங்கி இருந்தேன்னா நீ செஞ்சிருந்திருக்கலாமே, ஆனால் நீ செய்யாமல் இருந்தது தான். இதுதான் இப்போ வந்து தேவனுடைய கிரியைகளை மறுதளிக்கிறது என்பது. இப்போ எல்லாரும் மறுதளிக்கிறதுங்கிறது வந்து பேதுரு மறுதளித்ததை தான் பேசுகிறார்கள். பேதுரு இயேசுவை எப்படி அறிந்திருந்தார், அதை எப்படி அவர் இல்லைன்னு சொன்னார் அப்படிங்கிறதைத்தான் பேசுகிறார்கள். ஆனால் பெரிய மறுதளிப்பு என்ன அப்படின்னு கேட்டால், தேவன் எனக்குள்ளாக ஒரு வாழ்க்கை, இப்படி வாழ வேண்டும் என்கின்ற விருப்பத்தையும் கொடுக்கிறார், அதற்குரிய சக்தியை, அது பலனையும் கொடுக்கிறார். இது ரெண்டையும் பெற்றுக்கொண்டு நானும் அமைதியாக இருந்துவிட முடியும். இப்போ இந்த ரெண்டையும் பெற்றுக்கொண்டு தான் பயத்தோடும் நடுக்கத்தோடும் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள் அப்படின்னு சொல்லுகிறார். இப்போ யாராவது என் கூடவே இருந்துக்கிட்டு இருந்தால் பரவாயில்ல, இப்போ யாரும் என் கூட இல்லையே, இப்போ தேவனுடைய வழிகள் அப்படி இல்லையே, தேவனும் அந்தரங்கத்திலே என்னோடு கூட பேசுகிறார். ஆகவே தான் அப்படி சொல்லிவிட்டு தான் இந்த வசனத்திற்கு வருவோம். அதில் ஒரு விஷயத்தை அவர் சொல்லி கொடுக்குறார். என்ன விஷயம் அப்படின்னா, அந்த 14, 15, 16 வசனத்தை பாருங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவவசனத்தை பிடித்து கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எல்லாவற்றையும் முறுமுறுப்பில்லாமலும் தர்க்கிப்பில்லாமலும் செய்யுங்கள். இந்த விஷயத்தை அவர் சொல்லிக் கொடுக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். என்ன விஷயம்? முறுமுறுப்பும் தர்க்கிப்பும் இல்லாத ஒரு வாழ்க்கை. அது எங்கே இருந்து கொண்டு அவர் செய்ய சொல்லுகிறார் அப்படின்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. அப்போ இந்த கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே தான் நாம் இப்படி இருக்க வேண்டியதாக இருக்கிறது.
இது எப்படி சாத்தியம்? உலகம் சரியில்லை அப்படின்ட்டு நான் போய்விடலாமே, உலகம் சரியில்லைன்ட்டு போயிடலாமே, உலகம் கபடாய் இருக்கிறது, ஆகவே நானும் கபடாய் நடந்தேன் அப்படின்னு சொல்லிவிடலாமே, அவன் என்னை ஏமாத்தினான் நானும் அவனை ஏமாத்துகிறேன் அப்படின்னு சொல்லிவிடலாமே அப்படின்னு கேட்டான். இல்லை, அப்படி இல்லை, அப்படி இல்லை. முறுமுறுக்காதே, குறை சொல்லாதே, உலகம் அப்படி இருக்கிறது என்று சொல்லி நீ குறை சொல்லாதே. அப்படி சொன்னால் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த ஒரு அப்படியானால் இதற்கு மத்தியில் இருந்து கொண்டு நான் எப்படி குறை சொல்லாமல் முறுமுறுக்காமல் இருக்க முடியும் அப்படின்னா, அதற்குத்தான் அந்த 13வது வசனம், தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையும் உண்டாக்குறவராக இருக்கிறார் அப்படிங்கிறது தான். ஆகவே இந்த ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் சாதாரணமாக எல்லாருடைய வாயிலிருந்தும் வருகிற இந்த ஒரு விஷயம், இதை நம்ம அவ்வளவு சீரியஸாக பார்க்கிறதே இல்லை. முறுமுறுப்பு, தர்க்கிப்பு, இது ஈஸியாக நம்முடைய வாழ்க்கையை விட்டு அவ்வளோ சீக்கிரம் போகிறதில்லை. அதில் நிறைய நியாயங்களும் உண்டு. ஆனால் அப்படி செய்யும் பொழுதெல்லாம் இதில் ஏதோ ஒரு வசனத்தின்படி நாம் மாட்டிக்கொள்வோம். முறுமுறுக்கும் போது, குறை சொல்லும் பொழுது அந்த ஏதோ ஒன்றிலே மாட்டிக்கொள்வோம். ஒன்று குற்றமுள்ளவர்களாக இருக்கிற நிலை, அல்லது கபடு உள்ளவர்களாக இருக்கிற நிலை, அல்லது தேவனுடைய மாசற்ற பிள்ளையாய் இல்லாமல் இருக்கிற ஒரு நிலையாய் போய்விடும். அதாவது நான் பாவம் செய்கிறவனாய் மாற முடியும், அல்லது பொய் சொல்லுகிறவனாய் அல்லது கபடுள்ளவனாய் மாறிவிட முடியும், அல்லது தேவனுடைய மாசற்ற பிள்ளையினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் ஆண்டவரை விசுவாசிக்காதவனாய் இருக்க முடியும். இதில் இந்த கடைசி வரியை நாம் எடுத்துக்கொள்வோம். எந்த வரி அப்படின்னு கேட்டால், தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கு அப்படின்னு சொல்லி அதை எடுத்துக்கொள்வோம். இப்போ தேவனுடைய மாசற்ற பிள்ளையினுடைய அடையாளம் என்னன்னு கேட்டால் விசுவாசம்தான் அடையாளம். அந்த விசுவாசம் எப்படி செயல்படுகிறது அப்படின்னு கேட்டால், நாம் தேவனை அப்படி அறிந்திருக்க வேண்டும். குறிப்பாக பழைய ஏற்பாட்டிலே தேவன் செய்த 2 விஷயங்களை இந்த வேளையிலே நாம் சுருக்கமாய் பார்க்கலாம். அந்த 2 விஷயங்கள்லையுமே தேவன் நாம் முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் வாழ முடியுமா அப்படிங்கிற விசுவாசத்தை அதிலே பெற்றுக்கொள்ள முடியும். இன்றைக்கும் தேவன் அப்படி செய்கிறார். இன்றைக்கும் தேவன் அப்படிதான் இருக்கிறார். தேவன் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். ஆகவே இந்த 2 சம்பவங்களையும் பார்த்து நாம் முறுமுறுக்காமலும் குறை சொல்லாமலும் இருந்து மாறாக தேவனுக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் மாறிவிட முடியும் அப்படிங்கிறதை இந்த வரியிலே நாம் பார்க்கலாம். யாத்ராகமம் புஸ்தகத்தில் 15, 16 இந்த 2 அதிகாரங்களையும் 2 சம்பவங்களை நாம் பார்க்கிறோம். யாத்ராகமம் 15, 16 2 சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த 2 சம்பவங்கள்லேயும் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஆனால் அந்த நடந்த சம்பவங்களிலே நடந்த அந்த அற்புதங்கள் தான் ஆச்சரியமானது. அதை நாம் விசுவாசித்து தான் நாம் இந்த வாழ்க்கைக்கு வர முடியும். எந்த வாழ்க்கைக்கு? குறை சொல்லாத முறுமுறுக்காத வாழ்க்கைக்கு வர முடியும். குறிப்பாக 15ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், இஸ்ரேல் ஜனங்கள் அதற்கு முன்பாக பெரிய அற்புதங்களை பார்த்தார்கள். குறிப்பாக அவர்கள் பார்த்த ஒரு அற்புதம் என்னன்னு கேட்டால், எகிப்து ஜனங்கள் அந்த செங்கடலில் அமிழ்ந்து போனது. அதை கொஞ்ச நாளிலே மறந்து விட்டார்கள். அதாவது முறுமுறுக்கிறது என்பது சகோதர சோரிகளே, நேற்றைக்கு நான் ஒரு அற்புதத்தை கண்டிருந்தால் கூட இன்றைக்கு நான் முறுமுறுப்பேன். அப்படிப்பட்ட அவிசுவாசம் உள்ளவர்கள் தான் நாம். ஞாயிற்றுக்கிழமை அல்லது வல்லமையாய் நான் அபிஷேகிக்கப்பட்டவனாய் தேவனுடைய வார்த்தையை கேட்டவனாய் நான் இருந்திருக்கலாம். ஆனால் அடுத்த நாளே முறுமுறுப்பு வந்து விடுகிறது. அப்படிதான் இஸ்ரேல் ஜனங்கள் 15ஆம் அதிகாரம் ஆரம்பத்தில் பார்க்கும்போது அவர்கள் மிகப்பெரிய அற்புதத்தை பார்த்தார்கள். இப்படி பார்த்தவர்கள் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்காவது முறுமுறுக்காமல் இருந்திருக்கணுமா இல்லையா? சில விஷயங்கள் ஆணித்தரமாக நான் பார்த்து விட்டால் அது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்காவது அதை என்னோடய வாழ்க்கையில் பேலன்ஸ் செய்யணுமா இல்லையா? அப்படிப்பட்ட அற்புதத்தை தான் பார்த்தார்கள். என்ன அற்புதம்னா, செங்கடல்லே இஸ்ரேல் அந்த எகிப்து ஜனங்கள் அமிழ்ந்து போன அந்த விஷயம், அதாவது இவர்கள் தப்புவிக்கப்பட்ட விஷயம். செங்கடல் 2ஆய் பிளந்து அதை நிலையை கடந்து வந்தது. அதே செங்கடலில் எகிப்து ஜனங்கள் அழிந்து போனது.
இது ரெண்டுமே ஒரு மறக்க முடியாத விஷயங்கள், மறக்கக்கூடாது, அவ்வளோ சீக்கிரம் மறக்கவே முடியாது. ஆனால் அவர்கள் சீக்கிரத்திலே மறந்து போனார்கள். அதில் மறந்ததில் ஒன்று என்னன்னு கேட்டான், இந்த 23ஆம் வசனத்தை பாருங்கள், யாத்திராமம் 15ஆம் அதிகாரம் 23. அவர்கள் மாராவிலே வந்த பொழுது மாராவின் தண்ணீர் கசப்பாக இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்துக்கு மாரா என்று பெயரிடப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் மோசேக்கு விரோதமாக முறுமுறுத்து எண்ணத்தை குடிப்போம் என்றார்கள். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு முறுமுறுப்பு இருக்கிறது, இங்கே ஒரு முறுமுறுப்பு இருக்கிறது. அந்த நடந்த சம்பவம் பொய்யா அப்படின்னு கேட்டால் பொய் இல்லை, உண்மைதான். உண்மையிலேயே அதாவது தண்ணீர் இருந்தது, ஆனால் அந்த தண்ணீரை வாயில் வைக்க முடியல, கசப்பாக இருந்தது. இப்போ இந்த சம்பவம் பொய்யான்னு கேட்டால் பொய் இல்லை, உண்மைதான். அவங்க முறுமுறுத்ததில் அர்த்தம் இல்லையா அப்படின்னு கேட்டால் அர்த்தம் இருந்தது தான். இப்போ நமக்கும் அப்படி தானே, நாமும் முறுமுறுக்கிறோம். நான் முறுமுறுத்ததில் அர்த்தம் இல்லையா, நான் என்ன சும்மா நான் பைத்தியக்காரனா, நான் வந்து சும்மா முறுக்கிறக்க நான் என்ன பைத்தியமா அப்படின்னு நம்ம கேட்குறோமல்ல. இல்லை, நம்ம பைத்தியமெல்லாம் கிடையாது, நாம் சொஸ்த புத்தி உள்ளவர்கள் தான். ஆனால் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாக இருக்கும்படிக்கும் அப்படின்னு சொன்னால் நாம் ஒன்றை நம்ப வேண்டும், ஒன்றை விசுவாசிக்க வேண்டும். அதைத்தான் இந்த ஜனங்கள் நம்பாமல் போனார்கள். அல்லது இங்கே தேவன் செய்ததை பார்த்தாவது நாம் நம்புவோம், அவர்களை விட்டு விடுவோம். இப்போ சம்பவம் நடந்து விட்டது, ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். அப்போது கர்த்தர் என்ன செய்கிறார், 25ஆம் வசனத்தில், அப்பொழுது கர்த்தர் மோசேக்கு ஒரு மரத்தை காண்பித்தார். அதை அவன் தண்ணீரில் போட்டவுடனே அது மதுரமான தண்ணீர் ஆயிற்று அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ பாருங்களேன், ஒரு பிரச்சனை வந்தது, அந்த பிரச்சனைக்காக முறுமுறுத்தார்கள். மோசே ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டார். ஆண்டவர் அங்கே ஒரு மரத்தை காண்பித்தார். அந்த மரத்தை வெட்டி தண்ணீரிலே போட்டார்கள். தண்ணீர் மதுரமாய் மாறிவிட்டது. இப்போ முறுமுறுத்தவங்களெல்லாம் அவங்க முகத்தை எங்கே கொண்டே வச்சுக்கிறது? அப்போ அதற்கும் கூட பேசி விடுவார்கள், நாங்கள் இப்படி கேட்டதுனால தான் இதற்கு ஒரு பதில் கிடைச்சது, இல்லைன்னா அதெல்லாம் பதில் வந்திருக்குமோன்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அப்படியும் பேசுவாங்க. இல்லை, இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்கிறோம்னா, நாம் ஒன்றை முறுமுறுக்கிறோம், ஆனால் தேவன் அந்த சூழ்நிலைக்கு அங்கேயே பதிலையே வைத்திருக்கிறார். என்ன பதில் அப்படின்னு கேட்டால், இந்த மரமானது சகோதர சோரிகளே ஒரு அற்புதமாய் அந்த இடத்துல உண்டான மரம் அல்ல, அது ஏற்கனவே இருந்த மரம்தான். அப்போ ஆண்டவர் இங்கே ஜனங்கள் வருவார்கள், இங்கே தண்ணீர் கசப்பாக இருக்கிறது, அவர்கள் வரும்பொழுது அவர்களை நான் டெஸ்ட் பண்ணுவேன். அவர்கள் டெஸ்ட் பண்ணி அவங்க என்ன சொல்ல போகிறாங்கிறதுக்காக பதிலுக்காக அவர்களுக்கு என்ன செய்தார், ஒரு மரத்தை அவர்கள் வரும்போதே அல்லது அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுதே கூட அந்த மரம் முளைத்து வளர்ந்திருக்கும். இப்போ உதாரணமாக இந்த நேரத்தில் நாம் இப்படி நடந்திருந்தால் இந்த ஜனங்கள் எப்படி நடந்திருக்க வேண்டும்? மோசே இடத்துல மோசே, நாங்கள் இந்த தண்ணீரை குடித்து பார்த்தோம், ஆனால் தண்ணீர் கசப்பாக இருக்கிறது, எங்களால் குடிக்க முடியல. ஆனால் நாங்கள் கர்த்தரை நம்புகிறோம், அவர் அவரால் எதையும் செய்ய முடியும். ஆகவே இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உம்மால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை, நாங்கள் முறுமுறுக்க மாட்டோம், அதற்கு பதிலாக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், இதற்கு ஒரு வழியை கட்டளையிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அப்பொழுதும் ஆண்டவர் என்ன சொல்லியிருந்திருப்பார், இந்த மரத்தை காண்பித்திருந்திருப்பார். அப்போ என்ன நடந்திருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும், தேவனுக்கும் சந்தோஷம், மனிதர்களுக்கும் சந்தோஷம். ஆனால் இப்பொழுது என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால், தண்ணீர் குடித்தார்கள், அதில் எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தேவனுக்கும் அவர்களுக்கும் இருக்கிற அந்த உறவுகளே ஒரு நல்ல இல்லை. அவர்கள் என்ன செய்தார்கள், முறுமுறுத்தார்கள். இவர்கள் மட்டும் தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே எங்களுக்கு தெரியல, நீங்கள் உங்களுடைய அற்புதத்தை நாங்கள் பார்த்தோம், ஆகவே இந்த சூழ்நிலைக்காக, இந்த கசப்பான ஒரு சூழ்நிலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், எங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணீரை தாரும் அப்படின்னு, அதாவது ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்று ஒன்று உண்டு, முறுமுறுத்து போராடுவதென்று ஒன்று உண்டு. இதில் நாம் எந்த வகையில் இருக்கிறோம் என்று நமக்குத்தான் தெரியும். முறுமுறுத்து குறை சொல்லி போராடுவதென்று ஒன்று உண்டு, ஆனால் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்தி பெற்றுக்கொள்வதென்று ஒன்று உண்டு.
இப்போ நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டால், தேவன் ஒரு மரத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார் என்பதுதான். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட எல்லா முறுமுறுக்கிற சூழ்நிலைகளையும் நீங்கள் நின்று, தயவு செய்து அந்த நேரத்தில் நின்று, ஆண்டவரே நான் என் வாழ்க்கை பாதையிலே கடந்து வந்திருக்கிறேன், இப்பொழுது முறுமுறுக்கக்கூடிய மாதிரி தான் வந்திருக்குது சூழ்நிலை, ஆனால் நீர் இந்த சூழ்நிலை உங்களுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி தெரியும், அதனால் ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் ஒன்றை ஆயத்தம் பண்ணி வச்சுருப்பீங்க, அதனால் நான் முறுமுறுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக அந்த பிரச்சனைக்கு அல்லது அந்த காரியத்திற்கு ஒரு வேறே ஒரு பதில் கண்டிப்பாக ஆண்டவர் வைத்திருப்பார். அது ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வந்ததாக இருக்க வேண்டுமே அல்லாமல் முறுமுறுத்து வந்ததாக இருக்கக்கூடாது. இஸ்ரேல் ஜனங்கள் இந்த இடத்துல அதை தவறி போனார்கள். அதே போல் 16ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 16ஆம் அதிகாரத்தில் என்ன அப்படின்னா, அவர்கள் கொண்டு வந்த சாப்பாடெல்லாம், அவர்கள் கொண்டு வந்த எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்ட பொழுது அவர்கள் கொண்டு வந்த உணவுகள் எல்லாம் என்ன ஆகிவிட்டது அப்படின்னு கேட்டால், அவர்கள் அது எல்லாம் காலியாகிவிட்டது. அவர்கள் அங்கே பார்க்கிறோம். ஆமாம், 16ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் அல்லது 2ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். அந்த வனாந்தரத்தில் இஸ்ரேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கு விரோதமாக முறுமுறுத்து, நாங்கள் இறைச்சி பாத்திரங்கள் அண்டையில் உட்கார்ந்து அப்பத்தை திருப்தியாய் சாப்பிட்ட எகிப்து தேசத்திலே கர்த்தரின் கையால் செத்து போனோமானால் தேவலை, இந்த கூட்டம் முழுவதையும் பற்றியினால் கொள்ளும்படி நீங்கள் எங்களை புறப்பட பண்ணி இந்த வனாந்தரத்தில் அழைத்து வந்தீர்களேன்னு சொன்னார். அதாவது அவர்கள் கொண்டு வந்த உணவு, குறிப்பாக கோதுமையோ அல்லது எதை கொண்டு வந்தார்கள்னு தெரியவில்லை, எல்லாமே காலியாகி விட்டது. இப்போது சாப்பாட்டுக்கு உணவு கிடையாது. இப்போ அவர்கள் பேசுகிற பேச்சு அவ்வளவு முறுமுறுக்கிறார்கள். எப்படி சாப்பிடுகிறது? நாங்கள் இந்த வனாந்தரத்தில் சாகருக்கு எங்களை கொண்டு வந்தாரா அப்படின்னு சொல்லி தேவனை அப்படி முறுமுறுத்தார்கள். இப்போ கேள்வி என்னென்னா, இந்த விஷயத்தை உண்மை, இப்போ சாப்பாடு இல்லைங்கிறது உண்மையா? உண்மைதான். இறைச்சி இல்லை, இறைச்சி சாப்பிடலைங்கிறது உண்மையா? உண்மைதான். இப்போ இது என்னென்னா, இதற்கு பதில் ஏதாவது தெரியுமான்னு கேட்டால் அதுவும் தெரியாது. யாருக்குமே தெரியாது. எப்படிங்க ஒரு வனாந்தரத்தில் கிட்டத்தட்ட 15 லட்சம் 20 லட்சம் ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடு எங்கிருந்து வரும் அப்படின்னா அதுவும் பதில் தெரியவில்லை. அப்போ எதுவுமே தெரியாத போது என்னதான் நடக்கிறது அப்படின்னா, உடனே முறுமுறுத்து குறை சொல்லி என்ன பேசணுமோ அத்தனையும் பேசுறது, எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுறது. அவர்கள் எவ்வளவு பேசினா அவ்வளவு பேசினாங்க. அவங்க நாங்கள் அங்கேயே செத்துருந்தா நல்லா இருந்திருக்கு, நாங்கள் இங்கே இப்படி பட்டினி கிடந்து சாகணுமா அப்படின்னு அவர்கள். அப்போ இதில் என்ன அப்படின்னு கேட்டால், சரி இது எல்லாம் உண்மைதான், ஆனால் என்ன அற்புதம் நடந்தது அப்படின்னு கேட்டால், இப்போ தேவன் என்ன நினைத்திருந்தார் அப்படின்னு கேட்டால், இவர்கள் கொண்டு வந்த உணவு ஒரு 2 மாதத்திலேயே காலியாகிவிடும் என்பது தேவனுக்கு தெரியாதா? கண்டிப்பாக தெரியும். அப்போ தேவன் வனாந்தரத்திலே கடை இருக்குமான்னு கேட்டால் கடையும் இல்லை. அல்லது ஏதாவது பட்டணங்கள் வருகிறதா, ஏதாவது ஊர்கள் வருகிறதான்னு கேட்டால் எதுவும் இல்லை. எங்கே போய் வாங்கிறது? எங்கேயுமே வாங்க முடியாது. இப்போ இது எல்லாம் தேவனுக்கு தெரியாதான்னா தெரியும். அப்போ அவர் என்னதான் பிளான் வச்சுருந்தார்? அந்த பிளானை அவர் ஒருவருக்கும் சொல்லவும் இல்லை. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் மிகப்பெரிய அற்புதங்களை செய்யும்படி காத்திருக்கிறார். எப்படி மாறாவின் கசப்பை மதுரமாக்குவதற்கு ஒரு மரத்தை வைத்திருந்தாரோ அதே போல் இப்போ இந்த விஷயத்திலே தேவனுடைய திட்டம்தான் என்ன? அவர் ஏற்கனவே வச்சிருந்த திட்டம் என்னன்னு கேட்டால், எங்கேயும் எந்த நாட்டிலிருந்தும் இத்தனை ஜனங்களுக்கு உணவுப் பொருளை வாங்க முடியாது. அப்போது எப்படி தான் இவர்களை போஷிப்பது? எகிப்தும் இப்பொழுது இல்லை. அப்படி இருக்கும் பொழுது எந்த நாட்டிலிருந்து இவர்களை போஷிப்பது அப்படின்னா அது மோசேயுடைய புத்திக்கே இது புரியாத புதிர். மோசேக்கே புரியவில்லை இது. அதனால் ஆண்டவர் வைத்திருந்த பிளானை பாருங்கள். அவர் அந்த வானத்திலிருந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால்,
மன்னா 16ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்கள். பெய்திருந்த பனி நீங்கின பின் இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடித்தண்டையாக தரையில் மேல் கிடந்தது. அப்போ மோசே அதை சொல்கிறார் 15ஆம் வசனத்திலே, இதுதான் கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம் அப்படிங்கிறார். இப்போ பாருங்களேன், அதாவது இப்படி இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா, அல்லது இப்படி தீர்க்கறதுக்கு ஒரு ஐடியா யாருக்காவது வந்திருக்குமான்னு கேட்டால் யாருக்குமே வந்திருக்காது, மோசேக்கே தெரியாது. அப்போது ஆண்டவர் பாருங்கள், இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு 200 பணத்துக்கு, இப்போ சீசர்கள் ஒரு 4000 பேருக்கு 5000 பேருக்கு போஷிக்கிறதுக்கு 200 பணத்துக்கு அப்பம் வாங்கினாலும் இவங்களுக்கு போதுமானு தெரியலேன்னு கணக்கு பார்த்தாங்க. அப்படியானால் 5000 பேருக்கே அந்த கணக்குனா இத்தனை லட்சம் பேருக்கு என்ன கணக்கு போடுறது? அந்த கணக்கை கொண்டு போய் எங்கே கொண்டு போகிறது, எங்கே போய் வாங்கிறது? ஒவ்வொரு வேலைக்கும் சாப்பாடு கொடுத்தாகணும், ஒவ்வொரு வேலைக்கும் அப்பங்கள் கொடுத்தாகணும். வனாந்தரத்தில் நடக்கிறவங்க என்ன கொஞ்சம் நஞ்சமாக சாப்பிடுவாங்களா? நல்லா சாப்பிடத்தானே செய்வாங்க. எப்படி இதை சமாளிப்பது அப்படின்னா, இந்த மாதிரி நேரத்தில் முறுமுறுக்காமல் இருக்க முடியுமான்னு கேட்டால் இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுத்தார்கள். இப்போ நமக்கு சோதனையின் வலிமை அதிகமாக முறுமுறுத்தது சரிதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ஒரு நம்மை நாமே தேற்றிக் கொள்கிற மாதிரி வந்துவிடும். இல்லை, இந்த மாதிரி சோதனைக்குள்ளாக நீங்கள் எப்பொழுதாவது கடந்து போனதுண்டா? இல்லை, நாம் கடந்து போகவே இல்லை. அல்லது இந்த மாதிரி ஒரு தீர்வு வந்த மாதிரி நமக்கு ஏதாவது நடந்ததுண்டான்னு கேட்டால் நடக்கவில்லை. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கூட ஆண்டவர் ஒரு தீர்வை ஏற்கனவே வைத்திருந்தார். என்ன தீர்வுனா, இந்த பூமி எங்கும் அப்பம் இல்லை, அப்பத்தை வாங்க முடியாது, மாறாக நான் என்ன செய்ய போகிறேன், வானத்திலிருந்து தூதர்கள் சாப்பிடக்கூடிய அப்பத்தை கொடுக்க போகிறேன் அப்படின்னு பிளான் வச்சுருந்தார். சரி, இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, இந்த 16ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனத்தில் வாசித்த அந்த இடத்துல இப்படி எழுதியிருந்தால் எப்படி இருக்கும்? எப்படின்னா, இப்போ இந்த 3ஆம் வசனத்திலே அவர்கள் எவ்வளோ மோசமாக பேசுகிறாங்க பாருங்கள். அந்த 3ஆம் வசனம் இப்படி எழுதியிருந்தால் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நாங்கள் எகிப்திலிருந்து கொண்டு வந்த சாப்பாடெல்லாம் காலியாகிவிட்டது, இப்போது எங்களுக்கு அப்பம் இல்லை, நாங்கள் என்னத்தை சாப்பிடுகிறது என்று எங்களுக்கு தெரியவும் இல்லை, ஆனால் நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறோம், உம்மால் எதையும் செய்யக்கூடும், ஆனால் அது எங்களுக்கு தெரியல, நீர் செங்கடலை பிளந்த தேவன், உம்மால் எதையும் செய்யக்கூடும், ஆகவே இந்த சூழ்நிலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், உம்முடைய கரத்திலே இதை ஒப்பு கொடுக்கிறோம் அப்படின்னு இந்த 3ஆம் வசனத்தில் அப்படி சொல்லியிருந்தார் என்று சொன்னால் எப்படி இருந்திருக்கும்? எப்படி இருந்திருக்கும்னா, இதே மாதிரி தான் இப்போ என்ன நடந்ததோ அது நடந்திருக்கும். என்ன நடந்திருக்கும்னா, வானத்திலிருந்து மன்னா வந்திருக்கும். சரி, இப்போ முறுமுறுத்ததுனால ஆண்டவர் பட்டினியினால் அவர்களை கொன்னாரான்னு கேட்டால் கொல்லலை. ஆண்டவர் அப்பவும் மன்னா வந்தது. அப்போ சில சூழ்நிலைகள் நமக்கு நாம் முறுமுறுக்கிறோமோ அல்லது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோமோ எதை பண்ணாலும் நமக்கு நடந்துறதுனால நமக்கு அதனுடைய வருத்தம், அதனுடைய சீரியஸ் தெரிய மாட்டேங்குது. இப்போ ஆண்டவர் முறுமுறுத்ததினாலே வானத்தை திறக்காமல் விட்டாரான்னு கேட்டால் இல்லை, அவர் பட்டினியினாலெல்லாம் கொல்ல மாட்டார். ஆனால் அப்போ அதனால நாங்கள் சொன்னதெல்லாம் சரிதானா? சரியில்லை. ஆகவே இந்த 2 விஷயத்தையும் பார்த்து நாம் ஒன்றை கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சூழ்நிலை இருந்தாலும் கூட குடிப்பதற்கு தண்ணீர் இருக்கிறது, ஆனால் அந்த தண்ணீர் கசப்பாக இருக்கிறது. அந்த தண்ணீரில் இருக்கிற கசப்பை எப்படி எடுப்பது, அது தெரியவே செய்யாது. அத்தனை லட்சம் ஜனங்களுக்கு 1 டம்ளர் தண்ணீர் கொடுப்பதற்கு அது எப்படி எடுப்பது அந்த கசப்பை எங்களுக்கு தெரியாது. அதே போல் 15 லட்சம் 20 லட்சம் ஜனங்களுக்கு 3 வேளையும் ஆகாரம் எப்படி கொடுப்பது, அது எங்களுக்கு தெரியல. அப்போ இந்த மாதிரி இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டியதில்லைன்னு கேட்டால், இந்த அற்புதங்களெல்லாம் நாம் பார்த்திருக்கிறபடினால இஸ்ரேல் ஜனங்களுக்கு இது தெரியவில்லை, அவர்கள் முறுமுறுத்தார்கள். ஆனால் நமக்கும் இதெல்லாம் தெரியும்.
நமக்கு இதை விட ஆண்டவர் என்ன செய்கிறான்னு கேட்டால், நாம் வாசித்த அந்த பிலிப்பியர் அந்த அதிகாரத்தில் விருப்பத்தையும் செய்கையும் உங்களில் உண்டாக்குறவராக இருக்கிறார் அப்படின்னு கேட்டால், இப்படி முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் இருக்கும்படிக்கு ஆண்டவர் ஒரு விருப்பத்தை அல்லது ஒரு விசுவாசத்தை அல்லது ஒரு அதை செய்வதற்குரிய பலனை ஆண்டவர் நம்முடைய இருதயத்தில் அனுப்புவார். அதாவது குறை சொல்லி முறுமுறுக்காமல் ஸ்தோத்திரம் செலுத்தி கேட்கிற அந்த பலனையும் விருப்பத்தையும் நமக்கு அந்த விருப்பத்தையும் செய்ய நமக்குள் அனுப்புகிறார். இப்போ அதை அப்படியே வாங்கி அப்படியே உள்ளே வச்சுக்கிட்டே நான் வழக்கம் போல் முறுமுறுத்து கொண்டே இருக்கலாம். இல்லை அப்படி செஞ்சக்கூடாது, அப்படி செஞ்சு விடக்கூடாது. அதற்காகத்தான் பயமும் நடுக்கமும் நமக்கு தேவை. பயமும் நடுக்கமும் எனக்கு தேவை. அப்போ இந்த 2 அற்புதங்கள்லேருந்தும் நாம் படித்து கொண்ட அந்த பாடம் என்னன்னு கேட்டால், எந்த சூழ்நிலையும் முறுமுறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் நான் கேட்கக்கூடாதானா? கேட்க வேண்டும். அதே பிலிப்பியரில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் கவலைகளை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், முறுமுறுத்து தெரியப்படுத்தாதிருங்கள், குறை சொல்லி தெரியப்படுத்தாதிருங்கள். இந்த 2 காரியத்திலையும் அவர்கள் காரியமே வேற மாதிரி இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவரே, இந்த தண்ணீர் எங்களுக்கு நல்லதாக தாரும், ஆண்டவரே உம்மால் முடியும், நாங்கள் உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தா, அல்லது இத்தனை லட்சம் ஜனங்களுக்கு எப்படி சாப்பாடுவது என்று எங்களுக்கு தெரியல, ஆனால் நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், நீர் உம்மால் எதையும் செய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருந்தா, அப்பவும் அந்த வானத்திலிருந்து மன்னா வந்திருக்கும். ஆனால் அது வேறு விதமாக இருந்திருக்கும். இப்போ கடைசியில் என்ன ஆகிவிட்டதுன்னு கேட்டால், எகிப்திலிருந்து புறப்பட்ட 6 லட்சம் புருஷர்களும் குற்றமுள்ளவர்களாகவும் கபடுள்ளவர்களாகவும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இல்லாமல் போய்விட்டார்கள். இப்போ நமக்கும் அந்த ஆபத்து இருக்கிறதான்னு கேட்டால், நமக்கும் அந்த ஆபத்து இருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல வருஷங்கள் நடந்த பிறகும் கூட இந்த மாதிரி நாம் ஆய்விட முடியும். குற்றமுள்ளவர்களாகவும் கபடுள்ளவர்களாகவும். இப்போ பாருங்க, கபடு வந்து விட்டது. தேவனுடைய அந்த ஒரு பிள்ளைக்குரிய அந்த விசுவாசம், ஒரு அப்பா, எனக்கு அப்பா இருக்கிறார் பரலோகத்தில் அப்படிங்கிற அந்த விசுவாசம் இல்லை. அதனால எனவேதான் நாம் நம்முடைய ரட்சிப்பு நிறைவேற நாம் பிரயாசப்படுவோம். இனியாவது முறுமுறுக்காமலும் குறை சொல்லாமலும் தேவனுக்கு தெரியப்படுத்தி அவருக்காக காத்திருந்து அவர் செய்கிறது, அவர் எனக்கென்று ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த மரத்தை நான் பார்க்க முடியும், எனக்கென்று ஆயத்தப்படுத்தி இருந்த அந்த மன்னாவை நான் பார்க்க முடியும் அப்படிங்கிறதா. இதையெல்லாம் இப்படியெல்லாம் சொல்லாமலும் மரம் பார்க்க முடியுமா, மன்னா பார்க்க முடியும்னா பார்க்க முடியும். ஆனால் நான் என்னவாய் விடுவேன் அப்படின்னு கேட்டால், நான் தேவனுடைய மாசற்ற பிள்ளையாய் இருக்க மாட்டேன், நான் ஒரு கபடுள்ளவனாய் மாறிவிடுவேன், நான் முறுமுறுத்தவனாக குறை சொன்னவனாக நான் மாறிவிடுவேன் அப்படிங்கிறதா. இல்லை, இப்படி நம்மை குறித்து எழுதப்படக்கூடாது. நீங்கள் பார்த்த கொடுமை என்னன்னு கேட்டால், அந்த எல்லா 6 லட்சம் புருஷர்களும் வனாந்தரத்திலே மடிந்து போனார்கள். அவர்கள் அடுத்தது நடந்தால் மாறிடுவாங்கன்னு சொன்னால் அப்படியெல்லாம் மாறவே கிடையாது. அதனால் இந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தயவுசெய்து நாம் ஒருத்த நாட்டிலே ஏதாவது ஒரு தோட்டத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு காட்டுக்குள்ளேயோ இருந்து முறுமுறுக்கிறதெல்லாம் யாருக்குங்க தெரிய போகுது அப்படின்னு நீங்கள் தயவுசெய்து நினைக்காதிருங்கள். அல்லது நான் ஒரு வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு முறுமுறுக்கிறது யாருக்கு தெரிய போகுது, அதை பற்றியெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் நான் கான்ஃபரன்ஸ் போனால் நான் முறுமுறுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னால், இல்லை. நாம் ஆண்டவர் எங்கு வைத்திருக்கிறாரோ, எந்த சூழ்நிலையில் வைத்திருக்கிறாரோ அதை நம்புங்கள். இஸ்ரேல் ஜனங்களுக்கு பாருங்கள், ஒரு மரம் ஆண்டவர் ஆயத்தம் பண்ணியிருந்தார், மன்னாவை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் அநேக விஷயங்களை ஆயத்தம் பண்ணித்தான் வைத்திருக்கிறார். அதை நாம் ஸ்தோத்திரத்தோடும் ஜெபத்தோடும் அல்லது முறுமுறுக்காமல் குறை சொல்லாமல் இருந்து நாம் பெற்றுக்கொண்டு நம்மை குறித்து ஒரு தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளாய் இருக்கிற அந்த இடத்துக்கு நாம் வர வேண்டும் என்கிறதான். ஓகே, தேவன் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்வாராக.